நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. விதி. என்னடா சொல்ல மேல என்ன நடந்தது? நாங்க யாரும் உள்ள போல மாமா. தவசி அண்ணனும் அம்மாவும் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ, நீங்க யாருமே உள்ள போய் பேசவே இல்லையா? இல்ல மாமா, எங்களை யாரும் அவங்க சேர்த்துக்கவே இல்ல. தவசி அண்ணன் வெளியே வந்த உடனே ஒத்த வரியில அம்மா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாரு. ஒத்த வரியில சொல்லிட்டு போனானா தவசி? ஒத்த வரியில சொல்றதுக்கு இது என்ன திருக்குறளா? கல்யாண விஷயம் எவ்வளவு கலகலப்பா சொல்லி இருக்கணும். ஒத்த வரியில அவன் சொல்லிட்டு போறானா இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்த வரியில சொன்ன பிறகு ஒத்துக்க மாட்டேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா அவர் வந்திருக்காரு. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. என்னத்த சொல்றது? அத வர மாட்டாங்கன்னு சொன்னா கேட்டா தானே. அம்மா அண்ணே வேணா அண்ணே, நீ வா அண்ணே, சொன்னா சும்மா வெளிய. எவ்வளவு ஒரு தடவை கதவு திறக்காத மாப்ள. போங்க மாப்ள. போங்க, விளையாட்டு போகாதீங்க. நனனா நனா நனனா நனனா. அத்தை வந்த பிறகுதான் வீடே கலகலப்பா இருக்கு இல்ல முத்து? வள்ளி சொல்லும் அதான் அத்தை வந்துட்டாங்களா, அப்புறம் என்ன சொல்ல அழுதுகிட்டு இருக்க? கண்ணை தொடச்சுக்கிட்டா சொல்லும். அத்தை, நீங்க இன்னும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையல்ல? சம்மதிக்கல? இல்ல, நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். அப்புறம் ஏன் தவசி ஒரு மாதிரி சோகமா போனாரு? தவசி கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லி அமைச்சிருக்கேன். அவர் பட்டாளத்தார்கிட்ட சொல்லி பட்டாளத்தார் சம்மதிச்ச உடனே இந்த கல்யாணம் முடிவாகும். அப்ப இன்னும் நீங்க சம்மதிக்கல, முடிவாகல. மாப்ள, இன்னும் கல்யாணம் முடிவாகல, பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. பேச்சுவார்த்தை தானே சொல்ல. அத்த, தவசி பையன் நீங்க சொன்னதை அங்க போய் சொல்ல மாட்டான், மறந்துடுவான். அப்படியே பட்டாளத்தங்கிட்ட சொன்னா கூட அந்த பொம்பளை சொன்ன பேச்சையெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அத்த ஒத்துக்க மாட்டா, எனக்கு தெரியும். ஒத்துக்க மாட்டான். பட்டாளத்தார் ஒத்துக்குவார். இந்த கல்யாணம் நடக்கும். அத்த, அப்ப அந்த சங்கு திருவிழா? சங்க திருவிழாவும் நடக்கும், கல்யாணமும் கண்டிப்பா நடக்கும். அத்த, அந்த சித்தம் சொன்னதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அண்ணாமலையாரே உங்கள் அழிக்க அண்ணாமலையா அவதாரம் எடுத்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்பிரிங்கிளுத்த அண்ணாமலையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாத்த. வீட்டுக்கு வர மருமகளை பத்தி கண்டபடி பேசாதீங்க. முதல்ல இந்த நாமத்தை அழிச்சிட்டு உள்ள போங்க. போய் வேலையை பாருங்க.
போங்க. ஏய், என்ன இழுச்சிட்டு இருக்க? போகல. உலகநாதா, அம்மா கிட்ட ஏன்பா பேச மாட்டேங்கிற? அம்மா, முதல்ல எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். என் மேல உள்ள கோவத்துல தான் நீங்க அந்த ரூம்குள்ள போய் பூட்டுக்கிட்டீங்க. ஒரு நாள்ல 2 நாள்ல 2 மாசம் அந்த ரூம்குள்ளேயே இருந்திருக்கீங்க. அப்படி அந்த ரூம்ல என்னதான் இருக்கு? இந்த பொம்பளை உங்களை என்ன பண்ணா? ஒரு நாள் என்னடான்னா மந்திரவாதி மாதிரி ஒருத்தனை உள்ள கூட்டு போறா. இன்னொரு நாள் செலைன் பாட்டில் கொண்டு போறா. அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லணும். சொல்லுங்க. உன் மேல உள்ள கோவத்தினாலதான் நான் அந்த ரூம்குள்ள இருந்தேன். 2 நாள் சாப்பிடல. பார்கவி தியானம் சொல்லி கொடுத்தா. அந்த தியானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வெளியில வந்து என்ன பண்ண போறேன், அதனால உள்ளேயே இருந்துட்டேன். 2 நாள் சாப்பிடாம இருந்ததுனால என் உடம்பு ரொம்ப சோர்வாயிடுச்சு. பார்கவி நர்ஸுக்கு படிச்சவ, குளுக்கோஸ் போட்டு விட்டா. அப்ப அந்த மந்திரவாதி? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம இழந்த அந்த கோயில் திரும்பவும் நம்ம கைக்கு வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மந்திரவாதியை வச்சு பூஜை பண்ணோம். பூஜை பண்ண நேரம் உன் கல்யாணம் நல்லபடியா முடிய போகுது. இதை பாருங்க, இப்ப இந்த கல்யாணம் கூட எனக்கு முக்கியம் இல்ல. முதல்ல இந்த பொம்பளை இந்த வீட்டை விட்டு போகணும். பார்கவி இந்த வீட்டுல தான் இருப்பா. அவ எங்கேயும் போக மாட்டா. அவ இல்லாம நான் இருக்க மாட்டேன். இத பாரு, உன் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். கொஞ்சம் பொறுமையாரு. அதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டீங்களே. உலகநாதா, அம்மா, இவ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதான். இத பாருப்பா, தவசி அவங்க அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு நல்ல முடிவெடுப்பாரு. அதுக்கப்புறமா பார்கவி போறத பத்தி பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பார்கவி, அக்கா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்னங்க நீ யார பார்க்க போற? தவசிய பார்க்க போறியா? அணைகட்டி தடுக்க முடியாத வெள்ளத்தை நீ கையினால தடுக்க போறியா? சத்தியத்தை நம்புறவனுக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. தவசிக்கு இந்த பிறவியில நிம்மதி கிடைக்க போறதில்ல. தவசி, தவசி, அடடே வாங்க கங்காணீர. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சம்பந்தம் பேச போனீங்கல்ல, அங்க என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். என்ன பட்டாளத்தாரு, நான் என்ன கேட்கணும்னு ஓடி வந்தனோ அதையே நீங்க ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ காந்திமதி அம்மா வீட்டுக்கு நீங்க போகலையா? காந்திமதி அம்மா வீட்டுக்கு நான் போனேன். தவசியும் அங்கே வந்தார். 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அந்த மலையாள பொம்பளை பார்கவி அம்மா வந்து காந்திமதி அம்மா தவசிக்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவரை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவர் வெளியே வந்தார். காந்திமதி அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க, மேற்கொண்டு ஏற்பாடுகள் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னை திரும்பி கூட பார்க்கல, காரில் ஏறி வந்துட்டார். காந்திமதி அம்மா அங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே? அவங்க தான் அறையை விட்டு வெளியே வரவே இல்லையே. இவ்வளவு நாள் தான் பையன் மேல கோவமா இருந்தாங்க, இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. தவசி எங்க? தவசி, தவசி, இந்த வரேனே.
அடடே கங்காணியாரே, அங்கிருந்து எப்போ வந்தீங்க? போதும், நீ குசல விசாரிச்சதெல்லாம் போதும். அந்த அம்மாவோட 10 நிமிஷமா பேசிட்டு இருந்தியாமே, என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்க, கொஞ்சம் விவரமா சொல்லு. எதுக்கு கத்துறீங்க இப்படி? பின்ன சம்மதிச்சுட்டாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு மூஞ்ச தொங்க போட்டு நீ பாட்டு போயிட்டு இருந்தீனா கேட்காம இருப்பாங்களா? நான் உள்ள போனப்பா, அந்த அம்மா என் முகத்தை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க, அப்பா வரலையான்னு கேட்டாங்க. அப்படின்னா இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு சம்மதம் இல்லையான்னு கேட்டேன். பரிபூர்ண சம்மதம் தான், ஆனால் அதை அப்பா வந்தால் தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. காந்திமதி அம்மா பேரை கேட்டாலே நடுராத்திரி இருந்து உட்காந்துக்கிற ஆளாச்சே நீங்கள். உங்களை அங்கே எப்படி கூட்டி போகுதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு, அதான் அப்படி போனேன். இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? காந்திமதி அம்மா இங்க வரமாட்டாங்க. உங்க அப்பா அங்க போய் பேசுறதுக்கு சங்கடப்படுறாரு, அவ்வளவுதானே. நான் காந்திமதி அம்மா கிட்ட போய் பேசுறேன். 2 குடும்பமும் ஒரு பொது இடத்துல உட்காந்து பேசி இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணுவோம். என்ன உங்களுக்கு சம்மதம் தானே? புது இடம் தான் எனக்கு சம்மதம் தான். ஆனா அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கவே மாட்டேன். ஆமா சரி, நான் வரேன். தவசி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ரகசியம் இருக்கு? எல்லாம் இங்கேயே பேசுங்க. ஒரு ரகசியமும் இல்லை. ஊரே காந்திமதி அம்மா நிஜமா உசுரோட தான் இருக்காங்களான்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. தவசி நிஜமா காந்திமதி அம்மா தான் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலான்னு தான். வாங்க. சரி போங்க. அண்ணாமலையானே அப்பா. தவசி உண்மையை சொல்லுங்க, காந்திமதி அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க எதுவும் வாக்கு கொடுத்துட்டீங்களா? பெரிய வம்பா போச்சு. காந்திமதி அம்மா வீட்டுக்குள்ளே போகும்போது வாக்கு கொடுத்துறாதுன்னு சொல்லி அனுப்புறீங்க. திரும்பி வரும்போதும் ஏதாவது வாக்கு கொடுத்தியான்னு கேட்குறீங்க. இல்லை என்ன சிக்கல் உங்களுக்கு? இல்லை, இந்த சூதாடி சித்தன் கல்யாண விஷயமா ஏதாவது சொன்னானா? சும்மா சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. அது நீங்க வாக்கு கொடுத்தா கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னா. அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அண்ணாமலை கல்யாணம் நின்று போகும் சொன்னானா? அண்ணாமலை கல்யாணம் நடக்குமா? வாக்கு கொடுத்தா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னா. என்ன விடுங்க, என் தங்கச்சி கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருந்தா போதும். அவளுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிப்பேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயா, நீங்க சந்தேகப்படுற மாதிரி நான் எந்த சத்தியத்தையும் பண்ணி கொடுக்கல. போதுமா? போங்க போங்க. என்ன அங்க என்ன நடந்தது? உண்மையை சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை, போடி. என்கிட்ட தான் மூஞ்ச காட்டுவீங்க. இப்ப சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, சந்தோஷமான சமாச்சாரம் கூட. நம்ம அண்ணாமலைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. மாப்பிள்ளை யாரு தெரியுங்களா? காந்திமதி அம்மா மகன் உலகநாதன். 2 குடும்பமும் மனம் விட்டு பேசி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. இதுல அண்ணாமலோட அம்மா இருந்து கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ, அதை விட அதிகமா நீங்க சந்தோஷப்படுங்கன்னா உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். எங்க என் பசங்களால அண்ணாமலைக்கு பாதிப்பு வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். என் வயிற்றுல பாலை வாத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தவசி குழந்தையா இருக்கிறப்ப அவனை தூக்கினது அவ்வளவு அழகா இருப்பான். அண்ணாமலை தூக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இப்ப அந்த குடும்பத்துல ஒருத்தியா நான் இருந்திருந்தேன்னா அண்ணாமலை கல்யாணத்தை நானே நின்று நடத்தி வச்சிருப்பேன். நான் நடத்தலன்னு என்ன,
அதான் விசாலா இருக்காளே, ஆமா. எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. அந்த குடும்பத்தை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, நல்லா செய்வா, நல்ல பொண்ணு. ஆ. என்ன சந்தோஷமா இருக்கா? உனக்கு சந்தோஷமா இருக்கா? சாந்தி, உன் பொண்ணு அவமானப்படுத்தின 2 பேர் கல்யாணம் நடக்குதுன்னா உனக்கு சந்தோஷமா இருக்காமா? நீ எனக்கு அம்மாவே இல்லம்மா. சாந்தி, நீ எல்லாமே எனக்கு துரோகம் பண்ணிருக்க. பெத்த அப்பா யாருன்னு சொல்லிக்க முடியாத அளவுக்கு நீ என்ன வளர்த்துட்ட. இப்போ உன் பொண்ணை ஏமாத்தின உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? சாந்தி, உலகநாத என் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். நடக்க விட மாட்டேன். எதுக்காக வந்த? அண்ணாமலை, உலகநாத கல்யாண விஷயத்தை சொல்ல வந்தியா? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த முடியல, வா மதுரைக்கு போலான்னு என்ன கூட்டிட்டு போவந்தியா? உன்னால முடியலன்னா பரவாயில்ல, ஆனா என்னால முடியும். சாந்தி, எங்க போற? நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன். அந்த 2 குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்குவேன். இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின ரகசியத்தை எல்லாம் போட்டு உடைக்க போறியா? இதனால எல்லாம் ஒண்ணு இந்த கல்யாணம் நிக்க போறது இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா அண்ணாமலையை நான் கொன்னுடுவேன். உன்னை கொலகாரி ஆக்குறதுக்கா இத்தனை நாள் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த? இதுக்கா நான் உன்னை மதுரையில இருந்து கூட்டு வந்தேன்? அவங்க முன்னாடி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இங்க பாரு சாந்தி, அண்ணாமலை உலகநாதன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. நானும் பந்தாமுருகனும் பெரிய திட்டம் போட்டிருக்கோம். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். எந்த கோயில்ல வச்சு அண்ணாமலை உன்னை அவமானப்படுத்தினாலோ அதே கோயில்ல உன்னையும் உலகநாதனையும் மாலையும் கழுத்துமா கொண்டு நான் நிறுத்தத்தான் போறேன். இந்த அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்படி நம்பிக்கை இருந்தா வீட்டுக்குள்ள போ, இல்ல என்னை கொன்னுட்டு நீ எங்கேயோ போ. உன்னை நம்புறேன், உன்னை நம்புறேன். அம்மாவுக்கு நான் நல்ல மகனா இல்லாம இருக்கலாம், வள்ளியம்மைக்கு நான் நல்ல புருஷனா இல்லாம இருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல அண்ணனாவே இருப்பேன்டா சாந்தி. என்ன நம்பு. உலகநாதனுக்கு உனக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நடக்கும். மறுப்பு என்ன தவசி பிடிச்சு வந்திருக்க? அந்த கறிக்கடைக்காரன் சாத்திருக்கிறேண்ணா, தோஜல் கேட்டேன், அதுவும் கிடையாது. அதான் தவசியை பிடிச்சினான்ட்டேன். சரி ஊத்து மாப்பிள்ள அடிக்கிட்டேன். மாப்பிள்ள அன்னைக்கு தேட்டருக்கு வாங்கிட்டு வந்தோம்ல அதே சொக்கமட்டி சரக்கு அதேதானா? அடி உங்க பேரை சொன்ன நிறைய ஊத்துறான் மாப்பிள்ள. வேண்டாம், ஏன் இப்படி மூஞ்சி தொங்க போட்டுருக்க? அடி அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. இவரு அந்த தென்காசி போயிட்டு வந்தாலே இந்த மாதிரி ஆயிடுறாருண்ணா. அங்க என்னவோ இருக்குண்ணா. தலைவா, அங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேசாம இருக்கியா முட்டா? மாப்பிள்ள அவன் சொல்றது கரெக்ட் தானே? உங்க அத்தை தான் மாடி விட்டு கீழே இறங்கி விட்டா வீட்டுல கல்யாணம் காட்சி நடக்க போகுது. நீ ஏன் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு என்ன குறைச்சல் உனக்கு? எங்க அத்தை ரூம் விட்டு வந்தாதான் குறைச்சல். முதல்லையாவது நேரங்காலம் பார்க்காம அந்த பார்கவியும் கத்தையும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க.
இப்போ அந்த தவசி பையன் வந்துட்டு போனதுல இருந்து எங்க அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த 2 பேரும் என்ன பேச்சு தொலைச்சாங்கன்னே தெரியல. இப்பவும் 6 மணி ஆச்சுன்னா அந்த பார்கவியும் கத்தையும் ரூமுக்குள்ள போய் பூந்துக்கிறாங்க. ஒருவேளை தண்ணி அடிப்பாங்களோ? என்னையா சிரிக்கிறா? இதெல்லாம் மலையாள நாட்டுல சகஜமியா? அந்த மலையாள பெருச்சாளி கத்து கொடுத்துருப்பாயா? ஏற்கனவே அந்த பார்கவியை சமாளிக்க முடியாம தெரியறேன். இப்ப அந்த கல்யாணமும் நடந்து அந்த ஸ்பிரிங் கழுத்து அண்ணாமலை வீட்டுக்குள்ள வந்துட்டா நான் 2 வில்லங்கத்தை எப்படியா சமாளிப்பேன்? உனக்கு எவ்வளவு தடவை சொல்ல மாப்ள, கல்யாணம் நடக்க வேண்டிய இருப்பெல்லாம் நீ பாத்துக்கோ. அதுல எவ்வளவு சுட தேத்த முடியுமோ தேத்திக்கோ. அதை நிறுத்துறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? நான் போயிட்டு வரேன், வேலைக்கு வேணும். எங்க போற? சும்மா ஒரு வேலையா போயிட்டுறேன். மாப்பிள, நீ என்னுடைய தளபதி, வலதுகை, ஆருயிர் நண்பன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல நான் உன்னதான் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கேன். யோ, நிறுத்துறேன்னு சொன்னா என் உயிரை கொடுத்தா நிறுத்துவேன், தைரியமா இரு. ஏன்டா சண்டைக்குழி மாதிரி அந்த நாத்த முடிச்சு தலை சுரிற? என்னன்னா அவரு ஒரு நேரம் பார்த்தா கல்யாணம் நடக்கணுங்கிறாரு, இப்போ என்னடான்னா கல்யாணத்தை நிறுத்தியே காட்டுறேங்கிறாரு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, சங்க திருவிழா நடக்குமா நிறுத்திடுவாரா, எல்லாம் ஒரு குழப்பமா இருக்குண்ணே. ஆனா இதுல நான் எந்த வழி போறதுன்னே தெரியல. நான் போற வழியில நீ பின்னாடி வா, அது போதும். ஏன்டா மறுப்பு? என்னன்னா இந்த பந்தா முருகன் நான் இருந்த ஒரு பேச்சு இல்லாதப்போ ஒரு பேச்சு பேசுறானா? நானும் அதான் நான் நினைக்கிறேன். எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கான். அதையும் மீறி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அவனை இவனையே நான் போட்டு தள்ளிப்போறேன். இப்ப ஏன்டா தலை சுரிற? என்னன்னா நீங்க அந்த பந்தா முருகனை பார்த்து என் நண்பன், மாப்பிள்ளை, தளபதி, வலது கை இடது கைன்னு பெருமையா பேசுறீங்க. திடீர்னு அவரையே போட்டு தள்ளுறீங்களா? இப்ப நீங்க எந்த வழியில போறீங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இங்க பாரு, மேல ஒரு கை கீழ ஒரு கை பொத்திக்கிட்டு பேசாம என் கூட வா. போன ரொம்ப சந்தோஷம்மா. இப்பதாம்மா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இல்ல கங்காணியாரே, கொஞ்ச நாளைக்கு யார் கூடவும் பேசாம தனியா இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்றது சரிதாம்மா. கொஞ்ச நாளைக்கு இப்படி ஒதுங்கி இருக்கிறது நல்லதுதான். ஆனா எங்க எல்லாரையும் விட்டு ஒரேடியா ஒதுங்கியே போயிட்டீங்களோன்னு பயந்தே போயிட்டோம். மா, நீங்க உங்களோட நிம்மதியை மட்டும் பார்த்தா எப்படி, பசங்களோட சந்தோஷத்தையும் பார்க்கணும் இல்லைங்களா? ஆமா, செல்லம்மா எப்படி இருக்கா? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? செல்லம்மா இருக்கா, பசங்க நல்லா இருக்காங்க. ஏ, செல்லம்மாவுக்கு என்னாச்சு? அவளுக்கு என்ன உடம்புக்கு? பசங்க நல்லா இருந்தா செல்லம்மாவும் நல்லா தானே இருப்பா. அண்ணாமலை என் கிருபையில எப்படி போயிட்டு இருக்கு. கங்காணியாரே, செல்லம்மாக்கு என்னாச்சு? செல்லம்மாக்கு ஒண்ணு இல்லம்மா. மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க. பார்கவி என் கூட தான் இருப்பா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். பார்கவி அக்கா, வா உட்காருமா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணாமலை உலகநாதன் கல்யாண விஷயமா தவசி வந்து உங்களை பார்த்தப்போ பட்டாளத்தார் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா. பட்டாளத்தார் இங்க வரத்துக்கு கொஞ்சம் யோசனை பண்றாரு. ஏ? இல்லம்மா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. சாதாரணமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போய் சம்மந்தம் பேசுவாங்க. அதுக்காக? அதுக்கு ஒண்ணு இல்லம்மா, நம்ம சார்பா தவசி தான் போய் பேசிட்டாரு, நாம வந்து என்ன பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அங்க நெங்கில் அக்கா வந்து பட்டாளத்தார் வீட்டுல சம்மந்தம் பேசணும்னு சொல்றீங்களா? இல்லம்மா, நீங்களும் அங்க வர வேண்டாம், அவரும் இங்க வர வேண்டாம். நாம ஏன் இந்த விஷயத்த ஒரு பொது இடத்துல வச்சு பேசக்கூடாதுன்னு நானா தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அண்ணாமலையார் கோயில்ல வச்சு பேசலாங்களா? இல்ல, அக்கா அவடையெல்லாம் வரமாட்டாங்க. எப்பொழுது உலகநாதனுக்கும் அண்ணாமலைக்கும் விவாகம் நடக்குதோ அப்பொழுதுதான் கோவிலுக்குள்ள வருவாங்க. அப்பொழுதுதான் அவங்க சபதம் நிறைவேறும். அதுவரை பட்டாளத்தாரோட வீடு வாசப்படி கூட மதிக்க மாட்டாங்க. அம்மா,
அப்படி என்னம்மா சபதம்? எனக்கு ஒன்றும் புரியல. அது நீங்களே இப்போ அறிய வேண்டாம். பட்டாளத்தாரோட வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க, அவ்வளவுதான். சரிங்கம்மா, எங்க வச்சு பேசினா என்ன? இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும், அவ்வளவுதானுங்களே. அண்ணாமலையார் கோயில் வேண்டாம், நம்ம பெருமாள் கோயில வச்சு பேசுவோம். அங்கதானே நம்ம வள்ளியம்மைக்கும் கல்யாணம் பண்ணோம். சரி, அந்த கோயிலே வச்சு பேசிக்கலாம். அந்த கோயில் எங்களுக்கு ராசியானதும் கூட. ரொம்ப சந்தோஷமா. நான் பட்டாளத்தார்ட்ட போய் சொல்றேன். வரட்டுங்களா? அக்கா, இயாள் எடுத்து ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் ரொம்ப நல்லவர். நல்லவங்க கிட்டதான் வளர ஜாக்கிரதையாயிட்டு இருக்கணும். ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? அது புரியுதுண்ணே. நம்ம சகதர்மணிய அண்ணாமலை கோயிலுக்கு கூட்டிட்டு போனாலே இன்னும் காணமேன்னு பதட்டப்படுறீங்கன்னு புரியுது. இந்தாங்க உங்க பொண்டாட்டி, தூக்கி உரியில வச்சுக்கோ. கோயிலுக்கு போனவ திரும்பி வராமலா போறேன். இப்பதான் பாசம் பொங்குதாக்கும். அட இவொருத்தி ஒரு முக்கியமான வரச்சல் இருந்தேன், அதுக்காகத்தான். வாசல்ல நின்னு வரவேற்கிற அளவுக்கு அப்படி யார் வர போறாங்க? ஒன்றும் இல்லை, இந்த கல்யாண விஷயமா காந்திமதி அம்மாட்ட பேசுறதுக்கு கங்கனியர் போயிருக்காருல்ல, அவருக்காகத்தான். கங்காணியர்னா நம்ம வீட்டுக்கு புதுசா? வரவர் வீட்டுக்குள்ள வராமல போயிட போறாரு. வாங்க உள்ள. ஏய், விடிய கால கோயிலுக்கு போனது, குழந்தை பசியா இருக்கு, போய் டிஃபன் கொடுறீ, போடி. அண்ணா, நான் சாப்பிடலேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல உங்க பொண்டாட்டி வயித்துக்குள்ள இருக்க குட்டி பாப்பா அது சாப்பிடலேன்னு வருத்தப்படுறீங்களா? போங்க போங்க. சும்மா ரெடி. என்ன தவசி வாசல்ல நிக்கிறீங்க? போனீங்களே அம்மா கிட்ட, இல்ல நல்லபடியா பேசி வந்துட்டீங்களா? போய் பேசிட்டேன். சரி, வர வெள்ளிக்கிழமைக்கு கோயில் வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் பேசுனீங்களா? அந்த அம்மா வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? வேற எதுவும் சொல்லலையே. வேற ஏதாவது இருக்கா? இல்லை சும்மா. அடடே கங்காணியரா, வாங்க வாங்க. என்ன காந்திமதி அம்மாவை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? போய் பேசிட்டேன். வர வெள்ளிக்கிழமைக்கு வள்ளியம்மைக்கு கல்யாணம் பண்ணாங்களே பெருமாள் கோயில், அதுதான் உங்களுக்கு ராசியான கோயிலா, அங்கேயே வச்சு தேதியெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி சரி. செல்லம்மா எப்படி இருக்கா? இருக்கா. ஆமா, மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, எப்போ கூட்டிட்டு போறீங்க? அவளுக்கு அண்ணாமலை கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கான். முடிச்சுட்டு கூப்பிட்டு போகலாம். சரி சரி, அப்போ நான் புறப்பட்டுமா? வரட்டுமா தவசி? பாருங்க, புறப்படுற அவசரத்தில் கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நான் வரேன் தவசி. காந்திமதி அம்மா அவ்வளோதான் உங்ககிட்ட சொன்னாங்களா? வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற ஒன்றும் சொல்லலையே தவசி. இந்த கல்யாணத்தில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாரையும் சாரும். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, நீங்க பயப்படுற மாதிரி நான் எதுவுமே சொல்லலை, எந்த வாக்கு கொடுக்கல. நீ தைரியமா போங்க போங்க. அக்கா, நீங்களும் வணக்கம் சொல்லுங்க.
நாம போலாமே. இறங்கி வர்றானுங்க. நம்ம இப்ப கொஞ்சம் நகர்வாத்த. எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தவசி, அப்பா கிட்ட நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்களா? நான் அப்பவே சொல்லிட்டேன். அவர் தான் நேர்லயே வந்தாரு, நீங்க அவர்கிட்டயே பேசிக்கலாம். சொன்னா இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா இப்படிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம 2 வீட்டு குழந்தைங்களும் ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா வீணா கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது இருந்திருக்காது. நாம விரும்பியா சண்டை போட்டுக்கிட்டோம். அன்னைக்கு அந்த அண்ணாமலையா நினைச்சான் சண்டை போட்டுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த அண்ணாமலையா நினைச்சான் 2 குழந்தைகளோட கல்யாணமும் நடந்து பிரச்சனைகளும் தீரப்போகுது. நாளைக்கே பிரச்சனை நடந்து வெட்டுக்குத்து நடந்ததுன்னா அதுவும் அண்ணாமலையார் செயல்தான். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? கோமதி, கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா. இவங்க தலைமுறையில தான் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸுன்னே இருந்துட்டாங்க. குழந்தைங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே, அவங்க வாழ்க்கையை பத்தி பேசுவோம். தவசி கிட்ட நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? அப்போ கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சங்க திருவிழாக்கு முன்னாலே வச்சுக்கலாம். ஏன்னா அம்மா, இத்தனை வருஷமா நீங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்ததே இல்லை. சங்க திருவிழாவுக்கு முன்னால கல்யாணத்தை வச்சுக்கிட்டா நீங்க திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் வேண்டாம், அது சரிப்படாது. சங்கு திருவிழா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கணும். சங்கு திருவிழா அன்னைக்கு எப்படிங்க கல்யாணத்தை வச்சுக்கிறது? சங்கு உதயம் காலையில 6 மணிக்கு தானே. 10 மணி முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்குவோம். இத பாருங்க, காலையில சங்கு உதயம், உடனே கல்யாணம், மறுநாள் சங்கு திருவிழான்னா கல்யாணத்தை எப்படி பொறுப்பா நல்ல முறையில் நடத்த முடியும்? இங்க பாருங்க பட்டாளத்தார, உலகநாதனுடைய கல்யாணத்தை அண்ணாமலையார் கோயிலில் வச்சு நடத்தணும்னு தான் எங்க அத்தை ஆசைப்படுறாங்க. எங்க அத்தை கோயிலுக்குள்ள வரும்போது அது திருவிழா மாதிரி இருக்கட்டுமே. சங்கு திருவிழா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருவோம். என்னத்த நான் சொல்றது? பார்கவி, நீ என்னம்மா சொல்ற? கோமதி மாப்பிள்ள சொன்ன மாதிரி சங்க திருவிழா அன்னைக்கே விவாகத்தை வைக்க. மாப்பிள்ளையும் ஆசைப்படுறாரு, தங்கச்சியும் ஆசைப்படுது. சங்க திருவிழா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சங்க திருவிழா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்குவோம். திருவிழா வேலையில நீங்க பாத்துங்க, கல்யாண வேலையில நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கும்ல. சரி, தவசியை சொல்லிட்டான், உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். தவசி, நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும் இல்ல? முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னனோ அதை நிச்சயமா செஞ்சு முடிப்பேன். ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன். நல்லதுமா, வாங்க. தவசி, என்ன நம்ம திரும்ப திரும்ப சொன்னபடி செய்றீங்களான்னு கேட்டாங்களே. என்ன கேட்டாங்க அவங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த சீர் சிறந்தி தான் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லையே. சரி, அவங்க கேட்டபடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடு. வாங்க.
அண்ணி சாப்பாடு வைங்க. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. சொன்னா தட்டாம கேப்பீங்க இல்லையா? சொல்லுங்க. அண்ணாமலை மேல உங்களுக்கு பாசம் இருக்கு இல்லையா? இல்லையா? என்ன இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா இருக்கு. இப்பெல்லாம் நீங்க அவகிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. எப்படி பேசுறது? என்ன செஞ்சிருக்கா அவ? 2 குடும்பத்துக்கு நடுவுல எவ்வளவு பகை இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட உலகநாதனை விரும்பியிருக்கான்னு சொன்னா என்ன சொல்றது? வளர்ப்பு சரியில்லைன்னு தானே சொல்லணும். அவ குழந்தை தம்பி. ஏதோ தெரியாம மனசுக்குள்ள உலகநாதனை விரும்பிட்டா. அவனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அண்ணி, இதெல்லாம் விரும்புறதுக்கு முன்னாலேயே யோசிச்சிருக்கணும். இந்த சம்பந்தம் ஒத்து வருமா, இந்த கல்யாணம் நடக்குமா, நடந்தா சந்தோஷமா இருப்போமா, இதெல்லாம் முதல்ல யோசிச்சு பார்த்துருக்கணும். அதான் 2 வீட்டுக்காரங்களும் சம்மதிச்சிட்டாங்களே தம்பி. என்ன அண்ணி சொல்றீங்க? காந்திமதி அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்கு. இது புரியாம தவசி அண்ணன் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காரு. பாருங்க, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. இல்ல, இந்த கல்யாணம் நடக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீரும் இல்லையா? அண்ணி, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனைகளை ஆரம்பிக்க போகுதுன்னு நான் சொல்றேன். இது பாருங்க, அண்ணாமலை மேல எனக்கு பாசம் இருக்கு. அவன் நல்லபடியா சந்தோஷமா வாழணுன்ற ஆசை எனக்கு இருக்கு. ஆனா அதே பாசம் தான் தவசி அண்ணனோட கண்ணை மறைக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவர்கிட்ட எடுத்து சொல்லி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுங்க. அப்ப நீங்க கல்யாணத்துக்கு வர போறது இல்ல? நடக்க போறது கல்யாணமா இல்ல சந்தோஷமான விஷயமா? அண்ணி, இதையெல்லாம் நான் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக மட்டும் சொல்லல. சின்ன வயசுல இருந்து என் தோள் மேல தூக்கி வளர்த்த என் தங்கச்சி அண்ணாமலையோட சந்தோஷத்துக்காக சொல்றேன். இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது அண்ணி. இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி, நிறுத்த சொல்லுங்க அண்ணி. நீங்க இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. அப்புறம் எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வீணா எதை பத்தியும் நீங்க பேச வேண்டாம். அண்ணி, ஆமா, இவ்வளவு நாளா நான் இந்த வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உன்னை எதுக்காக அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச? உலகநாத அண்ணாமலை கல்யாணம் நடக்க போதாமே, அண்ணாமலை அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. ഞാൻ എന്ത് ചെയ്യാൻ சொல்லு? ഞാൻ എത്രയോ മുയற்சி பண்ணி பார்த்தேன். அம்மே இந்த பேச்சு கேட்கவே மாட்டேங்கறாங்க. நான் கொடுத்த வசியம் மருந்து கொடுக்க வேண்டியதானே? எல்லா வசிய மருந்தும் கொடுத்து냐. അമ്മ എല്ലാ വിഷയത്തിലും എന്റെ പേച്ച് കേൾക്കുന്നു. ആനാ ഈ കല്ലട കുറിച്ച് ജമീൻ പേച്ച് എടുത്താ മട്ടും അമ്മ എന്നെയും തിരുപ്പി അടിക്കുന്നു. அவளை ஒரேடியா சாகடிச்சிட வேண்டியதானே? கொன்னுட்டா சொத்து கிட்டுவோ? தங்க முட்டையிடும் வார்த்தை ஒரேடியா கொல்ல சொல்றியே, எந்தானே அவசரப்படுற? சரி, இப்போ எந்த செய்யா? சங்க திருவிழா அன்னைக்கு அதுல நான் கூட்டத்தில் கூட்டமா கலந்து உலகநாதனை தீர்த்து கட்டிடுறேன். அவன் உயிரோடு இருந்தா தான் நமக்கு பிரச்சனையே. அண்ணாமலை அந்த வீட்டுக்கு மருமலா வந்துட்டா உன்னை சும்மா விட மாட்டா. கொஞ்ச நாளே அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவா. அதனால உலகநாதனை நான் தீர்த்து கட்டிட்டு கேரளா போயிடுறேன். இனிமே என்னை அடிக்கடி சந்திக்காத, போ. ம். பெரியசாமி, வாடா. என்னடா அது? அவ்வளவு செலவு பண்ணி போஸ்ட் அடிச்ச, ஒரு போஸ்டர் கூட காணா? எல்லாத்தையும் அந்த சங்கு தானே ஒட்டுறேன்னாரு. யாரு இந்த சங்கு தேவனா? ஆமாண்ணே. இவன்லாம் பட்டாளத்தனோட கை கூலிடா. என்ன இருட்டடி பண்றதுன்னு எல்லா வேலையும் பாப்பானுங்க. இவங்க நம்பாத. போ, கார்ல நிறைய போஸ்டர் இருக்கு, எடுத்துட்டு வந்து எல்லா பக்கம் ஒட்டு. போடா. சரிண்ணே. திருவிழாவில் கோமதி நான் என் பேர் தான் தெரியணும் எங்க பார்த்தாலும். கோவிந்தமாப்ல, என்ன மாப்ள? கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்?
வா சொல்றேன். அது வந்து பட்டாளத்தானுங்க வர்றானுங்க, அப்புறம் பேசுவோம். நகரியா வா. வணக்கம் வணக்கம், வாங்க பட்டாளத்தார வாங்க. வணக்கம். என் போஸ்ட் விட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நல்லது. தம்பி, காந்திமதிமா சொன்னபடி கல்யாண ஏற்பாடுலாம் நல்ல முறையில் செஞ்சிருக்கோம். இன்னும் ஏதாவது குறை இருந்தா சொல்லிடுங்க, அதையும் செஞ்சு பிடிச்சிருக்கோம். குறைதான் ஏகப்பட்டது இருக்கு, என்னத்த சொல்றதுக்கு. ஆமா, இந்த சாப்பாடு ஏற்பாடெல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா? சரியா பண்ணிருக்கோம். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, அண்ணாமலையார் வம்சம் பஞ்சம்புளைக்கு உள்ளூருக்கு வந்தது. ஆனா ரத்னகிரி வம்சம் அப்படி இல்லையே, பரம்பரையா இங்கே இருக்கிறது. ஏகப்பட்ட சொந்த பந்தம் எல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க. சோத்துல கஞ்சத்தனம் பார்த்து பிச்சைக்கத்தனம் பண்ணிடாதீங்க. டேய், சோறு அறையாதரா. வாழ்க்கையில சோத்தையே பார்க்காத மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம். என்ன ஏற்பாடு? பழைய சாதம், வெங்காயமா? முடியலன்னா சொல்லுங்கடா. ஏன் ரைஸ் மில்ல இருந்து 50-60 மூட்டை இறக்கி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஆமா தவசி, என்ன போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறத கேள்விப்பட்டேன். கோமதி, திருவிழாவுக்கு பாதுகாப்பு வேணாமா? எதுக்கு பாதுகாப்பு? அதான் நந்திசாமி அண்ணாமலையார் இருக்காங்கல்ல, போலீஸ்காரன் ஷூக்கால போட்டு உள்ள போவா. அதெல்லாம் வேண்டாம், சரிப்படாது, விட்டுருங்க. என்ன கங்காணியார் இது? கோமதி, விவரம் புரியாம பேசாதியா. சங்க திருவிழாவுக்கு முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்க வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? கல்யாணத்துக்கே பெரிய கூட்டம் வரும், திருவிழாவுக்காக வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட்டம் வரும். பாதுகாப்பு வேண்டாமா? ஏற்கனவே குளத்துல 4 பொண்ணை மதம் இருக்கு. நம்ம சொல்லலைனாலும் போலீஸ்காரன் தன்னால வருவான். என்ன பட்டாளத்தான் குடும்பத்துக்கு ஜிஞ்சாவா? போலீஸ் பேரை கட்டல தொடர் நடுங்குவான். அவனை விடுங்க. ஆமா, மணல் எந்த பக்கம் போனா அதை சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்றது? வா, கூட்டிட்டு போய் காட்டுறேன். வாயா, வாங்கய்யா. இந்த பட்டாளத்தான் குடும்பம் பெரிய வீர பரம்பரை. தவசின மீச்சியை முறுக்கி விட்டா மட்டும் ஆம்பளை இல்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.